मादरचोद बहुत मारूंगा भोसड़ी के। क्या नाम है? पूरा नाम क्या है? आयुष रंजन। हिंदू हो वो या मुल्ला हो? तो फिर इस पार्टी को क्यों सपोर्ट कर रहे हो? या देश विरोधी नारे लग रहे हैं भोसड़ी के। अगर आज के बाद दिख गए ना कोई सा भी, समझना भी इधर आ गया, इधर हाँ चटा दीदी क्या हाँ चटा भोसड़ी के। यही रुका, माफी मांग वीडियो पे। मादरचोद बहुत मारूंगा भोसड़ी के। भाग बहन के यहाँ से। வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நரேந்திர மோடி அவர்களுடைய புதிய ஜென்சி லாங்குவேஜ். இதே ஜென்சியை துன்புறுத்திய, அடிச்சு மிரட்டிய, கொச்சை வார்த்தையில் பேசிய நரேந்திர மோடியின் இன்னொரு நண்பருடைய வீடியோவை தான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நீங்க பார்த்தீங்க. இந்த நபருடைய பெயர் சத்யம் பண்டித். ஒரு ரவுடி, ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர். பிஜேபியின் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த நபர் டெல்லியின் சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தாவுடன் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய நபர். இது போன்ற பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏராளமான எம்பிக்கள், ஏராளமான தலைவர்களுடன் மிக நெருக்கமாக பழகக்கூடிய இந்த நபர் நேற்று முன்தினம் ஜந்தர் மந்தருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில், ஒரு ரோட்டில் தனியாக 2 மாணவர்கள் நடந்து சென்றிருக்கிறார்கள். நரேந்திர மோடியுடைய இந்த ஃப்ரெண்டுடைய கதையை நீங்க ஆழமாக கேளுங்க. நடந்து போகும்போது அந்த மாணவர்களை கூப்பிட்டு, உன்னுடைய பேர் என்ன? கட்முல்லாவானி. அந்த மாணவர்கள், ஏன்னா இவன் உட்கார்ந்துருக்கான், அப்படியே பக்கத்துல டிரைவர் உட்கார்ந்துருக்கான், கையில் ஆயுதம் இருக்கு, ஒருத்தன் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான், பின்னாடி 4 பேர் கையில கட்டை ஆயுதங்களுடன் உட்கார்ந்துருக்கிறார். 2 அப்பாவி மாணவர்கள், 18, 19 வயது இருக்கும். 2 பேருமே ஹிந்து மாணவர்கள். இந்த கோமாளி என்ன சொல்றான்னா, உன்னை இதுக்கப்புறம் இங்க பார்த்தன்னா தோல் ஒடிச்சு கொன்னு போட்டுருவேன். இது மட்டும் இவன் பேசின அந்த வீடியோவை போட்டு காட்டுறேன், கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் போடுறேன். 3 நிமிஷம் வீடியோ இது. எப்படி இந்த நபர் அங்க மிரட்டியிருக்கிறான் நீங்க பார்க்க வேண்டும். இதற்கு மேல இந்த நாட்டிற்கு கிடைத்த புதிய எஜுகேஷன் மினிஸ்டர், RSS 35 ஆண்டுகளாக வேலை பார்த்த இந்த நபர் இப்பவும் RSSல இருக்கிறாரு, பிஜேபியில இருக்கிறாரு, மிஸ்டர் பிரஹ்லாத் ஜோஷி. அவருடைய ஒரு கதையும் இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். பட் ஃபர்ஸ்ட், நரேந்திர மோடியுடைய இந்த புதிய வீடியோவை நீங்க பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாடி இந்த நபர், இந்த கோளை, இந்த ரவுடி, இந்த ஹிஸ்டரி ஷீட்டர், இவனுடைய இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. हाँ जी, सभी को मेरा जय श्री राम, जय गौ माता की। मैं सभी देशवासियों को बता देना चाहता हूं, मेरा एक वीडियो बहुत ज्यादा वायरल हो रहा है। वह वीडियो इसलिए बनाया गया था क्योंकि वहां पर हमारे श्री राम पर सवाल उठ रहे थे, हमारी माता सीता पर सवाल उठ रहे थे। वो प्रोटेस्ट कोई नीट का प्रोटेस्ट नहीं बचा था, वो प्रोटेस्ट देश विरोधी गतिविधियों का प्रोटेस्ट बन गया था। नरेंद्र मोदी जी को गाली दी जा रही थी, हमारे माननीय मुख्यमंत्री श्री योगी जी को गाली दी जा रही थी, और दरिंदगी यही नहीं रुक रही थी। आए दिन दिल्ली पुलिस को, कांस्टेबलों को, हेड कांस्टेबल को पीटा जा रहा था। एक हमारी छोटी बहन जो दिल्ली पुलिस में कार्यरत थी, उसकी हत्या तक कर दी गई प्रोटेस्ट में। கேட்டீங்களா? இதுதான் நரேந்திர மோடியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், பிஜேபியின் நெருக்கமான நண்பர்கள். ராஷ்டிர வீர் சேனா என்கிற ஒரு அமைப்பை நடத்தி வருகிறான். காசியாபாத்ல இருக்கிறான். உத்தரப்பிரதேஷ் போலீஸ், யோகி ஆதித்யநாத்துடைய சப்போர்ட் இந்த பக்கம் வந்தா டெல்லி போலீஸ், ரேகா குப்தாவுடைய சப்போர்ட், அமித்ஷாவுடைய டீம். இதுவரை 3 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த மாணவர்களை அடிச்சு உதைத்து, கொச்ச கொச்ச வார்த்தைகள் பேசி, கொலை மிரட்டல் கொடுத்த இவனை பிடிக்க முடியவில்லை. 2 ஸ்டேட்டுடைய போலீஸ். நடந்த சம்பவம் டெல்லியில, இவன் இருக்கிறது காசியாபாத் உத்தரப்பிரதேசத்துல. இப்போ நரேந்திர மோடியுடைய இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த கனெக்ஷனை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். நல்ல ஆர்டர்ஸ் எல்லாம் நல்லா தான் போடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா 6 பேர் கொண்ட ஒரு குழு அமைத்திருக்கிறாராம். இந்த நாட்டின் எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றமைப்பதற்காக, ரிஃபார்ம் செய்வதற்காக இந்த கமிட்டி. நரேந்திர மோடியுடைய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 3வது வீடியோவை பாருங்க. நண்பர்களே, மாணவர்களின் எதிர்காலத்திற்காக இந்திய அரசு தொடர்ந்து பல உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடியவர்கள் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கென நாங்கள் ஏற்கனவே
விரைவு நீதிமன்றங்களை அமைத்துள்ளோம். நாளை நாடாளுமன்றத்தில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட ஒரு புதிய சட்டத்தை இயற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுக்க உள்ளோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை குறித்தும் சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகமானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வேண்டும். அத்துடன் அதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகளவில் இடம்பெற வேண்டும். எனவே தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்ய உலக புகழ் பெற்ற தொழில்நுட்ப நிபுணர் திரு நந்தன் நிலேகனி தலைமையில் ஒரு உயர்மட்ட குழுவை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இனிவரும் தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கான பணிகள் மிக விரைவில் மேற்கொள்ளப்படும். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நன்மைகளை செய்ய பார்க்கிறார். ஆனால் இதே பிஜேபியின் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு ரவுடி, ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் 2 நாட்களாக இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டரை சேலஞ்ச் செய்து கொண்டிருக்கிறார். வீடியோ மேல வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார். அதாவது இந்த வீடியோ வைரல் ஆக்குனது வேற யாரும் இல்லை, இவனே தான். அவனே வீடியோ எடுத்து தன்னுடைய ஃபேஸ்புக்ல போட்டு அதை வைரல் ஆக்கியிருக்கான். அந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொரு நபரும் இன்னைக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறார். நரேந்திர மோடியோடைய இந்த டபுள் ஸ்டாண்டர்டை நீங்க பார்த்தீர்கள்னா, யோகி ஆதித்யநாத்தோடைய இந்த டபுள் ஸ்டாண்டர்டை நீங்க பார்த்தீர்கள்னா, ஜந்தர் மந்தரில் ஒரு இஸ்லாமியர் முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரை அங்க போராடக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே அமைதியான முறையில் அவரோட வேற எந்த வேலையுமே கிடையாது, உணவு வழங்கி கொண்டிருந்தார். அந்த நபரை பற்றின இன்னொரு மிக ஆழமான வீடியோ இன்னைக்கு வரப்போகிறது, நீங்க பார்க்க வேண்டும். நடந்தது என்ன? யோகி ஆதித்யநாத்துடைய டீம் இந்த போராட்டம் கலைந்து வீட்டுக்கு போன உடனே அவரை பிடித்து விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதாவது இல்லீகல் டிடென்ஷன் செய்திருக்கிறார். எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை. காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கேலிருந்து சௌரப் தாஸ்லிருந்து யாருமே அவரை கண்டுகொள்ள கூடவில்லை. கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். நான் என்ன தவறு செஞ்சேன்? இந்த நாட்டு மக்களுக்காக என்னுடைய பங்கை தானே நான் செய்தேன். இந்த நாட்டு மாணவர்களுடன் போய் நின்றது தவறா? each and every one of us who reported this, each and every one of us who reported Jantar Mantar incident, we all are being in target. அதை நீங்க பார்க்க வேண்டும். மாணவர்களாக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், அங்கு உதவி சென்ற நபர்களாக இருக்கட்டும். ஆனால் இந்த மிருகம் சத்யம் பண்டித் போன்ற நபர்கள் யார் இந்த நாட்டு லா அண்ட் ஆர்டரை கையில் எடுக்கிறார்களோ இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து வருகிறது நரேந்திர மோடியின் அரசாங்கம். ஏன்? ஏன்னா இவர்களுடைய ஐடியாலஜி அப்படிதான் இருக்கு. இப்ப புதிதாக வந்த பிரலாத் ஜோஷி அவர்கள் 2012ஆம் ஆண்டு பில்கிஸ் பானு வழக்கு ஞாபகத்தில் இருக்கா? 11 நபர்களை மாலையெல்லாம் போட்டு ஸ்வீட் எல்லாம் வழங்கி வெளியில கொண்டுட்டு வந்தார்களே, ரேபிஸ்ட், மர்டரர்ஸ், குஜராத்தை சார்ந்த மிருகங்கள், பச்சை குழந்தையை அப்படியே தரையில் அடிச்சு கொன்ற நபர்கள், பெண்களை, பச்சை குழந்தைகளை ரேப் செய்த கற்பழித்த இந்த நபர்கள், அவர்களை அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி வெளிவிட்டது. அதுவும் இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்து விட்டது. என்டையர் பிஜேபி வாஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர். ஏன்னா பல்வேறு நபர்கள் கேள்வி கேட்க துவங்கினார்கள். இந்த வழக்கு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. எப்படி இவங்களை நீங்க விட்டீங்க? அதற்கு இதே பிரலாத் ஜோஷி அவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுல என்ன தப்பு? இதோ புதுசா ஒன்றும் நடக்கலையே, அவங்க ஆல்ரெடி 10-11 வருஷம் சிறையில் இருந்துட்டு வந்துட்டாங்க, அது போதும். நவ் இட் இஸ் ஆல் நார்மல். கேன் யூ இமேஜின்? பில்கிஸ் பானு அந்த வழக்கு கற்பழித்த, கொலை செய்த அந்த மிருகங்களை நல்லவர்கள் என்று பட்டம் கொடுத்த நபர்தான் இன்னைக்கு இந்த நாட்டுடைய எஜுகேஷன் மினிஸ்டர். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சலுக்கு முன்பு சரி கோரிக்கை எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரண விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். உங்களோட கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில். இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களோட உதவி அருகில் இருக்கக்கூடிய QR கோட் வழியாக நீங்க தெரிவிக்கலாம். 35 ஆண்டுகளாக RSS இருந்து இப்ப பிஜேபியின் யூனியன் மினிஸ்டராக இருக்கிறார். And he says rapists are good, murderers are good. He supports them and he becomes our education minister. So அடுத்து எஜுகேஷன் சிஸ்டத்துல எந்த விதமான ரிஃபார்மை மை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் கொண்டுட்டு வந்திருக்காருன்னு நீங்க பார்க்கணும். நரேந்திர மோடியுடைய
மிக நெருக்கமான நண்பர் மிஸ்டர் பிரலாத் ஜோஷி had become education minister. Now I'll come back to சத்யம் பண்டித் again. இப்போ சத்யம் பண்டித்தை போலீசார்களால் தேட முடியும். ஆனால் ஆஜ் தக் போய் இன்டர்வியூ எடுத்திருக்கிறார்கள், டைம்ஸ் நவ் போய் இன்டர்வியூ எடுத்திருக்க. அதாவது ஒவ்வொரு கோதி மீடியா சேனலையும் உட்கார்ந்து இவன் தான் செய்த அந்த செயலை ஜஸ்டிஃபை செய்து கொண்டிருக்கிறான். என்னுடைய ராமரை, என்னுடைய கடவுளை கொச்சையாக பேசினார்கள். இந்த நாட்டு டெல்லி போலீஸ் அவர்கள் மீது இவர்கள் தாக்கினார்கள், நாட்டுக்கு எதிராக செயல்பட்டார்கள். டெல்லி போலீஸின் ஒரு பெண் கான்ஸ்டபிளையே கொன்று விட்டார்கள் இந்த நபர்கள். டெல்லி போலீஸோட எந்த கான்ஸ்டபிளையும் யாருமே கொல்லவும் இல்லை, எந்த விதமான இன்சிடென்ட்டும் அப்படியே நடக்கவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த நபர் எவ்வளவு பெரிய கோழைன்னு நீங்க பார்த்தீர்கள்ல, ஜந்தர் மந்தர்ல போராட்டம் 35 நாட்கள் வரை நடந்தது. இந்த 35 நாட்களில் இந்த நபர் அங்க தலை வைத்து கூட படுக்கணும். இந்த கோழை, இந்த ஹிஸ்டரி ஷீட்டர் அங்க போயிருந்து அங்க இந்த மாதிரி ஒரு சவுட்டால பேசியிருந்தான்னா அங்க தோல் உரிச்சு தொங்க போட்டிருப்பார்கள் மாணவர்கள். பயம் இருக்கா இல்லையா? அல்ல விடுதா இல்லையா? இப்போ ஒட்டுமொத்த பிஜேபி நைட்டிவிங்க ஏன்னா தோத்து போயிட்டாங்க இல்லையா, மூக்கு அறுபட்டு போச்சு இல்லையா? மாணவர்கள் 35 நாட்களில் தலைகுறைய வைத்து விட்டார்களா இல்லையா? இப்ப கீழே விழுதா கூட மூக்குல மீசையில மண் ஓட்டக்கூடாது. அதுக்காக என்ன? தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த நாட்டு மாணவர்களுக்காக எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் செய்திருக்கிறார், அப்படியே ரெசிக்னேஷனை கொடுத்து விட்டார். நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு ஜென்சி அவர்களுக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். தன்னுடைய எஜுகேஷன் மினிஸ்டருடைய ரெசிக்னேஷனை வாங்கி விட்டார் பாருங்க. சாரி சார், இந்த நாட்டு மாணவர்கள் உங்களுடைய நெஞ்சில ஏறி உட்கார்ந்து கொண்டு அந்த ரெசிக்னேஷனை பறித்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆனா இந்த உண்மையை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஏற்றுக்கொண்டால் கூட அதை ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். இந்த நாட்டு மாணவர்கள் அவருடைய போராட்டம் அடுத்து அமித்ஷா, நரேந்திர மோடி இது போன்ற ஏராளமான நபர்களுடைய ரெசிக்னேஷனை கேட்க தொடங்கிய உடனே இந்த அரசாங்கம் அப்படியே தலைகீழாக கவரப்போகிறது என்று தெரிந்த உடனே, இந்த நாட்டு மக்கள் விழிக்க தொடங்கிவிட்டார்கள் என்று தெரிந்த உடனே, நாடு முழுவதும் இந்த போராட்டம் வெடிக்க தொடங்கிய உடனேயே நரேந்திர மோடிக்கு அல்ல விட்டுருச்சு. அப்படியே பரபரன்னு பதற்றம். அமித்ஷா இதுவரை வாயை திறக்கவில்லை. அண்ட் நவ் திஸ் குண்டாராஜ். இனி ஜந்தர் மந்தருக்கு வந்து பாருங்க, வந்து சேர்ந்துருவீங்களா நீங்க? யார் நீங்க? யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? சரி, இந்த நபரை பற்றி இன்னும் கொஞ்சம் நாங்கள் அலசி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சில படங்கள் கிடைத்தது. இந்த போட்டோக்களை நீங்க பாருங்க. பிஜேபியின் தலைவர்களுடன் மிக நெருக்கமாக நின்று போட்டோ எடுக்கக்கூடிய இந்த நபர் டெல்லியின் சீஃப் மினிஸ்டர் ரேகா குப்தா. அதனால தான் சொன்னேன், நரேந்திர மோடியின் இன்னொரு நண்பர், பிஜேபி நண்பர், நரேந்திர மோடியோட நண்பர். இதுவரை எஃப்ஐஆர் கூட போடவில்லை இந்த நபர். ஆஜ் தக் என்ன, டைம்ஸ் நவ் என்ன, ஒட்டுமொத்த கோதி மீடியா இவனை பத்தி இப்ப வீடியோக்கள் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு கைது ஆனால் கூட 2வது நாள் இவனுக்கு பெயில் கிடைச்சு. ஐ வாண்ட் யூ டு see that video once again. Please watch. जनता पार्टी को सपोर्ट कैसे कर रहे हो? हाँ कर तो रहे हैं, बताइए। किस लिए कर रहे हो सपोर्ट? क्या नाम है तुम्हारा? आयुष। किस लिए कर रहे हो सब? क्या नाम है? पूरा नाम क्या है? आयुष रंजन। आयुष रंजन। हिंदू हो वो हाँ, या मुल्ला हो? हिंदू। तो फिर इस पार्टी को क्यों सपोर्ट कर रहे हो? या देश विरोधी नारे लग रहे हैं, फिर भी शर्म नहीं आ रही? देश विरोधी की अभी अभी कैसे करता प्रोटेस्ट में आया हूँ बहन? क्या मैं थोड़ी ना रहा। अभी कैसे करता प्रोटेस्ट में आया हूँ मैं? इधर सुन, भोसड़ी के यही रुका। हो गया भैया। माफी मांग वीडियो पे। अरे सॉरी। भाई इधर आ। हाँ जी, सभी को मेरा जय श्री राम, जय गौ माता की। मैं सभी देशवासियों को बता देना चाहता हूँ, मेरा एक वीडियो बहुत ज्यादा वायरल हो रहा है। वह वीडियो इसलिए बनाया गया था क्योंकि वहां पर हमारे श्री राम पर सवाल उठ रहे थे, हमारी माता सीता पर सवाल उठ रहे थे। वो प्रोटेस्ट कोई नीट का प्रोटेस्ट नहीं बचा था, वो प्रोटेस्ट देश विरोधी गतिविधियों का प्रोटेस्ट बन गया था। नरेंद्र मोदी जी को गाली दी जा रही थी, हमारे माननीय मुख्यमंत्री श्री योगी जी को गाली दी जा रही थी, और दरिंदगी यही नहीं रुक रही थी। आए दिन दिल्ली पुलिस को, कांस्टेबलों को, हेड कांस्टेबलों को पीटा जा रहा था। एक हमारी छोटी बहन जो दिल्ली पुलिस में कार्यरत थी, उसकी हत्या तक कर दी गई प्रोटेस्ट में। அதாவது செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இவன் சொல்ற வார்த்தை, இந்த பதில், என்னுடைய கடவுளை கொச்சையாக பேசிவிட்டார்கள், நரேந்திர மோடியை தவறாக பேசிவிட்டார்கள், இந்த நாட்டு தேச துரோகிகள் இவர்கள். ஜந்தர் மந்தர்ல
எப்படி போராட போச்சு. கேமரால வந்து பேசுறான். சரி, நீ பண்ணது தவறா இல்லையா? இல்ல, இதுக்கு மேல இன்னும் நான் பண்ணுவேன். அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி, சஞ்சய் சிங், மஹுவா மொய்த்ரா, சுப்ரியா ஸ்ரீநேட், இது போன்ற ஏராளமான நபர்கள் சோசியல் மீடியாவில், மாணவர்கள் சோசியல் மீடியாவில் இவனை பற்றி இந்த வீடியோவை போட போட இவனுக்கு அப்படியே பயம், பதற்றம். இன்னொரு வீடியோவை போட்டு வெளியில வர்றான். என்னுடைய வீடியோ வைரல் ஆயிருச்சு, நான் இந்த நாட்டு எதிரிகளை தான் கேள்வி கேட்டேன். அப்போ இந்த 2 அப்பாவி மாணவர்கள் அவர்கள் போலீஸை போய் அடிச்சுட்டாங்க. சரி, ராமரை கொச்சையா பேசினா எங்க பேசினேன்னு கேட்கும்போது அந்த விஷயத்த நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அப்ப இதை மட்டும் நீ ரெக்கார்ட் பண்ணியிருக்க. வழியில போற 2 மாணவர்களை பிடிச்சு அடிச்சு அவங்க அம்மாவை பத்தி, அவங்க தங்கச்சியை பத்தி, அவங்க அக்காவை பத்தி கொச்சையாக பேசி, இவையெல்லாம் ஹிந்துவா, இவையெல்லாம் சனாதனி, இவரெல்லாம் சும்மா விடலாமா? இது முதல் இன்சிடென்ட் இல்லை. இதற்கு முன்னாடி ஏராளமான முறை இவன் இதே ஹிந்து முஸ்லிம் என்கிற கலவரத்தை தூண்டி ஒரு வாட்டி சிறைக்கும் போயிட்டு வந்துட்டான். வெளியில வரும்போது அப்படியே முன்னாடி 10 வண்டி, பின்னாடி 10 வண்டி. இவனே மாதிரி இன்னொரு பிங்கி சௌத்ரி, தக்ஷ் சௌத்ரி. How dare these people are taking law and order in their hand? And my friends என்று கூறக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள், உங்களுக்கு தெரியவில்லையா யார் இந்த நபர்கள், எப்படி பிஜேபியோட இந்த கனெக்ஷன்ல இருக்கார்கள் தெரியவில்லையா? Just imagine. This is what this government is doing to this. 2 நாட்கள் ஆகி அந்த மாணவர் பேசுறான். அவனுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க கேட்கலாம். सर मैं 5 बजे लगभग गुरुद्वारे से सो के उठ के बाहर जा रहा था। उस समय नींद भी पूरी नहीं हुई थी मेरी, 4 से 5 ही घंटे सोया था। 200 मीटर आगे गया जब, तब इन लोगों ने घेर लिया, सत्यम पंडित ने और उसके आदमियों ने। एक सत्यम पंडित था, एक उसका कैमरामैन था, ड्राइवर भी था, जो 4 लोग पीछे बैठे थे, जहाँ तक हथियार भी थे उनके पास। उन लोगों ने, आपने फिर वीडियो में देखा ही होगा जो हुआ। फिर उनने धमकी भी दी हमें कि ऐसे क्यों कर रहे हो। फिर उनने मेरे दोस्त का गला पकड़ा, उसे मारने लगे वो लोग। उतने में मैं चला गया। मैंने सोचा किसी की मदद लेनी चाहिए, अकेले तो हम कैसे करते, पर पुलिस की मदद ले नहीं सकते थे क्योंकि पुलिस भी हमारे खिलाफ थी, आर्मी भी हमारे खिलाफ थी, प्रोटेस्टर कोई था नहीं उस समय वहाँ पे। उतनी देर में वो आ गया पीछे से और वो लोग चले गए। சார், அப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு வண்டி வந்து எங்களை மறிக்குது. என்னமோ அடிக்க தான் போறாங்கன்னு நாங்கள் பயந்துட்டோம். கேட்குறான், வண்டிக்குள்ள அப்படி குண்டுகளை வச்சிருக்கான், ஆயுதங்கள் இருக்கு. அவனோட டிரைவர் தான் அந்த வீடியோ எடுத்தான். நீங்கள் அடிச்சிருக்கான், வீடியோ இருக்கு, ஆதாரம் இருக்கு. Where is Uttar Pradesh police? Where is Delhi police? Why can't they locate him? When Ashtak can reach him out, when Times Now can reach him out, Delhi police can't reach him. UP police can't reach him. சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான நாட்டை நாம் உருவாக்கி விட்டோம். இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு பின்பு கூட இந்த மிருகங்களுடைய ஆணவம் இன்னும் அடங்கவில்லை. இதற்கு மேல் என்னெல்லாம் செய்ய போறார்கள், அந்த மாறுகளுடன் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள். இவர்கள் தோற்கவில்லை, தோற்கும்படி நடித்திருக்கிறார்கள். இனிதான் ஆட்டம் தொடங்க போகிறது. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.